டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரே, அவரு சமீபத்துல இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத பத்தி சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. குறிப்பா பிரதமர் மோடி ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத இந்தியா நிறுத்துறோம்னு தனக்கு வாக்குறுதி கொடுத்ததா அவர் சொன்னதுதான் இப்போதே ஒரு ஹாட் டாபிக் ஆயிருக்கு. இந்த மாதிரி கூற்றுகள், அதுவும் ட்ரம்ப் மாதிரி ஒரு பெரிய அரசியல் தலைவர் கிட்ட இருந்து வரும்போது இது ரொம்ப சிக்கலான விஷயமா மாறும். இது சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது உலக அரசியல், நாடுகளுக்கு இடையான உறவுகள் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடியது. முதல்ல ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பாத்துருவோம். மோடி ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நிறுத்திக்க சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுவே பெரிய நியூஸ். இது போதாதுன்னு மோடியோட அரசியல் வாழ்க்கைய முடிக்க தனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எச்சரிக்கை விடுக்கிற தொனிலையும் பேசியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது என்னடா இதுன்னு தோணுது இல்லையா? அதே பேட்டியில ட்ரம்போட மனநிலை எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். பாகிஸ்தானோட நடக்கவிருந்த போரை நிறுத்தினதா பெருமையா பேசும்போது அவர் இந்தியாவை ஈரான் கூட குழப்பிக்கிட்டாரு. தொடர்ந்து ஈரான் பாகிஸ்தான் போர்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. பக்கத்துல இருந்த கேஷ் படையிலே கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி தெரிஞ்சது அந்த வீடியோல. இது சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா அவர் அந்த நேரத்துல எவ்வளவு தெளிவா இருந்தாருங்கிற கேள்வியை இது எழுப்புது. இந்த குழப்பம் ஏன் முக்கியம்னு பார்த்தா, இதே பேட்டியில அவர் சொன்ன மத்த விஷயங்கள், குறிப்பா இந்த எண்ணெய் ஒப்பந்தம் பத்தி சொன்னாரே, அதோட நம்பகத்தன்மை மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இல்லையா? சில சமயம் தலைவர்கள் பேசுற வேகத்திலயோ இல்ல வேற நினைவுகள்லயோ இந்த மாதிரி குழப்பங்கள் வரலாம். அது சகஜம்தான். ஆனா அப்படிப்பட்ட சூழல்ல வெளிவர கருத்துக்கள் ராஜதந்திர மட்டத்துல தேவையில்லாத குழப்பங்களையும் சில நேரம் தர்ம சங்கடங்களையும் உருவாக்க வாய்ப்பிருக்கு. அதே பேட்டியில ஒரு இந்திய நிருபர் ட்ரம்ப் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. அதாவது, சீனாவை மனசுல வச்சு பார்க்கும்போது இந்தியாவை ஒரு நம்பிக்கையான பார்ட்னரா நீங்க பாக்குறீங்களா? அதுக்கு ட்ரம்ப் சொன்ன பதில் தான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. எடுத்த எடுப்புல ரொம்ப நல்ல உறவு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஆனா அடுத்ததா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குறது, அதுவும் பிராக்கெட்ல மில்லியன் கணக்கான மக்களை கொன்னு குவிக்குதுன்னு ஒரு கமெண்ட் வேற. அதை பத்தி தன்னோட அதிருப்தியை சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஷாக்கிங் நியூஸ் சொன்னாரு. ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க மாட்டோன்னு அவர் மோடி இன்னைக்கு என்கிட்ட சொன்னாரு. ஒரு பெரிய நிறுத்தம் அப்படின்னு. அடுத்த டார்கெட் சீனான்னு சொன்னாரு. இப்படி வெளிப்படையா சொன்னது உண்மையிலேயே ஆச்சரியம் தான். இந்தியா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கை விட்டாரு. அது ரொம்பவே எப்படி சொல்றது, சாஃப்டா இருந்துச்சு. இந்தியா எரிசக்தியை நிறைய இறக்குமதி செய்யுது. எங்க கொள்கை நிலையான கட்டுப்படியான விலையில எரிசக்தி கிடைக்கிறத உறுதி செய்யறது தான். நாங்க பல நாடுகள்ல இருந்து வாங்குறோம். அமெரிக்கா கிட்ட இருந்தும் அதிகமா வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதைய அமெரிக்க அரசாங்கத்து கூட இதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு இப்படி ரொம்ப பொதுவான விஷயங்களை சொன்னாங்க. இந்த பதில கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது சொல்லாத விஷயம் தான் முக்கியமா தெரியுது. என்ன சொல்லல? ட்ரம்ப் சொன்ன மாதிரி மோடி அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையாங்கிறத பத்தி நேரடியா ஒண்ணுமே சொல்லல, மறுக்கவும் இல்ல, ஆமான்னு சொல்லல. ஆமா இல்லையா? அது கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் இப்படி ஒரு பதில்? அமெரிக்காவோட உறவை குறிப்பா இப்போதைய சூழல்ல எந்த விதத்திலையும் பாதிக்காம பாத்துக்க இந்தியா முயற்சி செய்யுதுன்னு தோணுது. அதே சமயம் இப்படி நேரடியா மறுக்காதது இந்தியால எதிர்க்கட்சிகள் கிட்ட இருந்து விமர்சனங்களையும் கொண்டு வந்துச்சு. ஆமா, ராகுல் காந்தி பத்தி சொல்லியிருந்தாங்க. ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் மோடி ட்ரம்புக்கு பயப்படுறாருன்னு, இந்தியாவோட கொள்கையை ட்ரம்ப் முடிவு செய்ய விடுறாருன்னு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியும் கூட ட்ரம்ப் இந்தியாவை பத்தி சில கடுமையான விஷயங்கள் சொன்னப்போ, உதாரணத்துக்கு இந்திய பொருளாதாரத்தை செத்து போன பொருளாதாரம்னு சொன்னது. அப்ப கூட இந்தியா ரொம்ப வலுவா நேரடியா மறுக்கலங்கிறதையும் அந்த வீடியோ சுட்டி காட்டுது. இதுவும் ஒருவேளை உறவுகளை காப்பாத்திக்கிற ஒரு யுக்தியா இருக்கலாம். ட்ரம்ப் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? இந்தியா உண்மையிலேயே ரஷ்யா எண்ணெயை நிறுத்திருச்சா? நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வாங்குற எண்ணெய் அளவு செப்டம்பர் மாசத்துல குறைஞ்சிருக்குங்கிறது உண்மைதான். ஓகே. உதாரணமா ஜூன்ல ஒரு நாளைக்கு சுமார் 10 லட்சம் பேரல்ஸ் வந்தது. சமீபத்துல ஒரு நாளைக்கு சுமார் 6 லட்சம் பேரல்ஸ். அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஆனா இங்கதான் முக்கியமான ட்விஸ்ட். அக்டோபர் மாசத்துல இந்த இறக்குமதி மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறதா தெரிய வருது. இது ட்ரம்ப் சொன்ன மாதிரி முழுசா நிறுத்துறோங்கிற கதைக்கு நேர் எதிரா இருக்குதே. இந்த நம்பர்ஸை எப்படி புரிஞ்சிக்கிறது? பெரும்பாலும் இந்த ஏற்ற இறக்கத்துக்கு காரணம் விலையும் லாபமும் தான். ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத இந்தியா முழுசா நிறுத்த போகுதுன்னு சொல்றதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஆதாரமும் இல்ல. சமீபத்துல மோடியும் ட்ரம்பும் சந்திக்கவும் இல்ல, போன்ல பேசிக்கவும் இல்லன்னு செய்திகள் சொல்லுது. இப்போ இந்த வாக்குறுதி தகவல், ட்ரம்ப் சொன்ன அந்த இன்னைக்கு என்கிட்ட சொன்னாருங்கிற தகவல், இது ட்ரம்புக்கு எங்க இருந்து கிடைச்சது? அதுதான் பெரிய கேள்விக்குறி. அவரே இத ஒரு பிரேக்கிங் ஸ்டோரின்னு சொல்றாரு. இதுதான் புரியாத புதிரா இருக்கு. ட்ரம்ப் அந்த பேட்டியில இன்னும் சில விஷயங்களையும் சொல்லிருக்காரு. மோடி ட்ரம்பை நேசிக்கிறார்னோ, மோடியோட அரசியல் கெரியரை முடிக்க தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சில தர்மசங்கடமான ஜோக்குகளையும் அடிச்சிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் மீடியால பெருசா கவனம் பெறல. அந்த எண்ணெய் பத்தின கூற்று தான் எல்லாத்தையும் தாண்டி நிக்குது. As an example, if you look at Pakistan and Iran, I told them I was in the midst of negotiating a trade deal with Iran, and Pakistan was going to be
in line. And because of tariffs, they all want to negotiate much differently. We're making a good deal. And then I heard that they're shooting at each other. And I said during one of my conversations, are you guys going to go to war? 2 nuclear powers. We are thinking about. I said, here's the deal. Thank you. In light of China's export curbs on rare earths, do you view India as a reliable partner going forward? And are you planning to meet Prime Minister Modi in Malaysia? Are you open to talks in terms of Yeah, trade? sure. He's a friend. We have a great relationship. He just said that 2 days ago, as you know. We have a great relationship. No, we were not happy with him buying oil from Russia, because that lets Russia continue on with this ridiculous war where they've lost 1.5 million people, by the way. Russia's lost 1.5 million people, soldiers mostly.